சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பார்வதி, எங்கடா பார்வதி? அவங்க என்ன பண்ணீங்க? விட்டு. உன்னதான்டா கேக்குறேன். பார்வதி எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? தெரியாது, தெரியாது. எங்கடா பார்வதி? சொல்றா. நீங்க தானே பிடிச்சு வச்சிருக்கீங்க. சொல்றா. எனக்கு தெரியாதுண்ணா. சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தெரியாதுண்ணா, விட்டுருண்ணா. பார்வதி எங்கடா? எனக்கு தெரியாது. சொல்றா. எனக்கு தெரியாது. பார்வதி எங்க? உண்மையை சொல்றா. எனக்கு தெரியாதுண்ணே. சொல்றானா? எல்லாம் ரெடி தானே? ரெடிண்ணே. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அர்ஜுன் இங்க வந்துருவான். நம்ம இடத்துக்கு வந்தவன் திரும்ப வெளியே போகவே கூடாது. சரிண்ணா. அண்ணா, அதெல்லாம் இந்த தடவை மிஸ் ஆகாதுண்ணே. பசங்கெல்லாம் அவன் மேல கொலை வெறியில சுத்திட்டு இருக்கானுங்கண்ணே. உயிரோட இந்த இடத்துக்கு வரவன் போனமா தானே வெளியே போவான். ஏய், அவசரப்பட்டு வந்த உடனே அவனை போட்டு தள்ளிடாதீங்க. அவனை வச்சு நான் வேற ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்னண்ணா சொல்றீங்க? அந்த கவர்மெண்ட் டெண்டர் அவனோட கம்பெனிக்கு போக கூடாதுன்னு அவனை தூக்க போறோம். வேற என்ன பிளானு? டெண்டருக்காக மட்டும் அவனை கடத்த நான் பிளான் பண்ணலடா. அது என்ன திட்டம் நான் அப்புறம் சொல்றேன். இங்க வர்றவனை கரெக்டா நீ லாக் பண்ற. சரிண்ணா. அவன் வர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. நாங்க பாத்துக்கிறோண்ணா. எங்களை மீறி அவன் எங்க போயிட போறான்? அவன் கண்டிப்பா வருவானா? டேய், என்னடா கேள்வி கேக்குற? அது எப்பறம் வராம போயிடுவான்? அதுக்கு இல்லண்ணா, ஏற்கனவே அந்த பார்வதி அவ தங்கச்சி மேலையும் அவ புருஷ மேலையும் கொலை வெறியில இருக்கா. அது அந்த அர்ஜுனுக்கும் நல்லா தெரியும். அப்புறம் எப்படி வருவான்னு தான் கொஞ்சம் டவுட்டா இருக்குண்ணா. உன் சந்தேகம் கரெக்ட் தான். ஆனா நான் கன்ஃபார்மா சொல்றேன், அவன் கண்டிப்பா இங்க வருவான். பார்வதி தான் நான் பண்ற சூழ்ச்சி தெரியாம அவ புருஷன் சந்தோஷம் அந்த அர்ஜுனும் மலரும் தான் ஜெயிலுக்கு அனுப்புனாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் பழி வாங்குவேன்னு கொலவெறியில சுத்திட்டு இருக்காளே தவிர அந்த மலருக்கும் அர்ஜுனுக்கும் பார்வதி மேல எந்த பகையும் கிடையாது. அதுவும் பார்வதிக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கண்டிப்பா அந்த அர்ஜுன் காப்பாத்த வராம இருக்க மாட்டான். அண்ணே, ஒருவேளை அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட்டா என்ன பண்றது? டேய் முட்டாள், இவ்ளோ நேரமா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போதைக்கு நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வர வாய்ப்பே இல்ல. அப்படி சந்தேகம் வந்து நாம பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு தான் அந்த பார்வதி நம்பர்ல இருந்து அர்ஜுனுக்கு மெசேஜ் அனுப்பி அவனை இங்க வர வச்சிருக்கேன். அந்த ஒரு மெசேஜ் போதும்.
அந்த அர்ஜுன் காணாம போனதுக்கு காரணம் அந்த பார்வதியா தான் இருப்பான்னு அவன் மேல எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஏற்கனவே அவன் வீட்டுக்கு அந்த அர்ஜுனை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனதும் அந்த பார்வதி தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்வதி கிட்ட இருந்து மெசேஜ் வந்து அவனை பார்க்க போய் தான் அவன் காணாம போயிட்டான்னு தெரிஞ்சா அதுக்கும் அந்த பார்வதி மேலதான் சந்தேகம் வரும். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. டேய், அண்ணா. ஏதோ சவுண்ட் கேக்குது, என்னன்னு போய் பாரு. சரிண்ணா. அண்ணா வந்துட்டானே. ஏய், நான் சொன்ன மாதிரி நீங்க வேலைய பக்காவா முடிச்சிடணும். சரிண்ணா. அவனை தப்பிக்க விட்டுறாதீங்க. நீங்க போங்கண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். பார்வதிய காப்பாத்த வந்தையா நீ? இப்ப உன்னை யாருடா காப்பாத்த வர போறாங்க? என் திட்டம் தெரியாம நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட. என் தங்கச்சிய கொன்ன உன்ன பழி வாங்குறதுக்கு கிடைச்ச சரியான சான்ஸ் அது. இந்த தடவை என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. டேய், அண்ணா. இவனை தூக்கிட்டு போய் கட்டி போடுங்கடா. சரிண்ணா. சரிண்ணா. என்ன விஷயமா இருக்கும்? அக்கா எதுக்காக அர்ஜுனை மீட் பண்ணணும்னு வர சொல்லிருக்கா? ஒருவேளை அக்காக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அர்ஜுன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆளே காணோம். அர்ஜுனுக்கு கால் பண்ணி என்னன்னு கேக்கலாம். ஸ்விட்ச் ஆஃபா? என்ன அர்ஜுன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. ஏன் அர்ஜுனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? பார்வதி அக்காக்கு போன் பண்ணி பார்க்கலாம். இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? ஐயோ, அக்கா போனை வேற கட் பண்றா.